தை திருநாளாம் தமிழர் திருநாள் அன்று கேட்க வேண்டிய கதைதான் இது. இந்த முக்கியமான நாள்ல கண்டிப்பா நம்ம தமிழ் தேன்ல காணொளி பதிவேற்றம் செய்யாம இருக்க முடியுமா? தமிழர்களாய் பிறந்த ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கதை இது. தமிழ் தான் தன்னுடைய மூச்சுன்னு வாழ்ந்த ஒரு புலவருடைய வாழ்க்கைய பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தமிழ் எனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன். முன்னொரு காலத்துல பாண்டிய நாட்டுல திருமோகூர்ன்ற ஊர்ல வரதன் அப்படின்றவரு வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு வைணவ குலத்தை சேர்ந்தவர். அவரு திருமோகூர்ல இருக்கக்கூடிய ஒரு வைணவ கோவில்ல பிரசாதங்கள் எல்லாம் தயாரிக்க கூடிய கிட்டத்தட்ட ஒரு சமையல்காரர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கோயில்ல திருப்பணி தொண்டு செய்யறதுனால அவங்கள சமையல்காரர்னு சொல்ல மாட்டோம், பரிசாரகர் அப்படின்னு சொல்லுவோம். நாட்கள் செல்ல செல்ல அவருடைய பணி அந்த கோவில்ல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சு போய் அவரை திருவரங்க பெருமாள் கோவில்ல பிரசாதம் செய்யக்கூடிய வேலைக்கு அனுப்பி வச்சாங்க. கிட்டத்தட்ட பருவ வயது இருக்கிறப்போ வரதன் திருவரங்க பெருமாள் கோவிலுக்கு பிரசாதம் செய்யறதுக்காக வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. திருவரங்க பெருமாள் கோவில்ல நிறைய ஆடல் பாடல்னு கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அவரு வைணவ குலத்தை சேர்ந்தவர். பெருமாளுடைய பாட்டை கேட்டாலே மெய் மறந்து போயிருவாங்க. தனக்கும் இந்த மாதிரி பாட வராதா, சின்ன வயசுலயே பெற்றோரை இழந்த வரதனுக்கு கல்வி கற்க முடியலையே அப்படின்னு பல நாள் ஏங்கி தவிச்சிருக்காரு. வரதனுக்கு இளம் வயது வேற, ரொம்ப அழகா இருப்பாரு. இப்போ என்ன, கோயில்ல பிரசாதம் தயாரிக்கிற வேலையில இருக்கிறவரை பத்தி தானே கதை சொல்றீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த கதையே வேற. ஆமாங்க, இவருதான் இந்த காணொளியுடைய கதை நாயகன். அப்ப இந்த காணொளியுடைய கதை நாயகி எங்க இருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா? திருவரங்க பெருமாள் கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி திருவானைக்காவல் கோவில் இருக்கு. அங்கதான் சம்புகேஸ்வரர் சிவபெருமான் எழுந்தருளி இருக்காரு. அந்த கோவில்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி ரொம்பவே விசேஷமானது. ஒரு நாள் அங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிய வரவும் வரதன் அந்த கோவிலுக்கு போறாரு. அவர் போன முக்கியமான காரணமே அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்காக போயிருந்தாரு. அந்த கோவில்ல உள்ள ஒரு தாசி பெண், தாசி அப்படின்னா சிவதாசிகள், சிவனடியார்கள், அததான் தாசி பெண்ணு சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்நாட்களை சிவத்தொண்டு செஞ்சு வாழணும் அப்படின்னு உறுதியோட இருக்கிறவங்களதான் தாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாசி பெண்ணான மோகனாங்கி அப்படின்ற ஒரு அழகான பெண்மணி அந்த கோவில்ல சிவபெருமான நினைச்சு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கோவில்ல எத்தனையோ பேரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் இந்த மோகனாங்கியுடைய ஆடல் பாடலுக்கு தனி சிறப்பு இருக்கு. மோகனாங்கி மாதிரி அழகான ஒரு பெண் யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் மாதிரி வரதனும் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. அவர் வந்த நோக்கமே அந்த பாடலை ரசிக்கிறதுக்காக தான். கண்டதும் காதல் வந்த மாதிரி மோகனாங்கிய பார்த்த வரதனுக்கு காதல் வந்துருச்சு. நடன நிகழ்ச்சி முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வரதன் மோகனாங்கிய தனியா சந்திச்சு தன்னுடைய காதலை சொல்றாரு. மோகனாங்கிக்கும் வரதனை பிடிச்சு போயிருது. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. இவங்களுடைய காதல அந்த ஊரே எதிர்க்குது. ஏன்னா மோகனாங்கி சைவ சமயத்தை சேர்ந்தவங்க, வரதன் வைணவ சமயத்தை சேர்ந்தவர். மோகனாங்கி எப்பவுமே வரதனை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல சிவன் கோவில்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்தது. எப்பவுமே சிவனை நினைச்சே பாடுற மோகனாங்கிக்கு வரதனுடைய நினைப்பு வந்ததுனால தன்னுடைய பாடலை பாதியிலேயே நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பாடுறதுன்னு தெரியாம திக்கமுக்காடி போயிட்டாங்க. மோகனாங்கியுடைய நிலைமைய பார்த்து சுத்தி இருந்த எல்லாரும் சிரிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நான் வரதன் மேல வச்சிருக்கிற காதல் தானே. சிவத்தொண்டுக்காக வந்துட்டு இப்படி சிவத்தொண்ட விட்டுட்டு வைணவ குலத்தை சேர்ந்த ஒருத்தரோட காதல்ல ஈடுபட்டு இருக்கேனே, அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிருச்சு. இனிமேல் வரதன் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய குடிலுக்கு போறாங்க. அங்க தனக்குன்னு ஒரு பணிப்பெண் இருக்காங்க. அந்த பெண் கிட்ட சொல்றாங்க, வரதன் இங்க வந்தா என்ன பாக்கணும்னு சொன்னா நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே வரதன் அந்த குடிலுக்கு வராரு. அந்த பணிப்பெண் சொல்றாங்க, மோகனாங்கி உங்களை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இத கேட்ட வரதன் யோசிக்கிறாரு, எனக்கும் மோகனாங்கிக்கும் இடையூறா இருக்கிறது இந்த சைவம் வைணவம்ன்ற பிரச்சனை தான். அதனால நான் இனிமே சைவத்துக்கு மாற போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி மோகனாங்கி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அந்த சிவன் கோவிலுக்கு போய்
அங்கேயே முறைப்படி சிவதீட்சை பெற்று சைவத்துக்கு மாறினாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட மோகனாங்கிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. 2 பேரும் அந்த கோயிலே இருந்தாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் மாலை நேரம் மோகனாங்கி தன்னுடைய குடில்ல இருந்து கோவிலுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. ஆனா மோகனாங்கிய பார்க்காம போகவே கூடாது அப்படின்னு வரதன் அங்கேயே இருந்தாரு. நேரம் ஆகிட்டே இருந்தது. வரதனுக்கு தூக்கம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கண் அசர்வோம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலே படுத்திருந்தாரு. உள்ள வரதன் இருக்கிற விஷயம் தெரியாம அந்த கோவில தாளிட்டு பூட்டிட்டாங்க. வரதனும் அயர்ந்து தூங்கிட்டார். இவ்வளவு நாள் அவருடைய ஆசையே கவி பாடணும், தன்னுடைய பாடல் திறமையை எப்படியாவது வெளிப்படுத்தணும். யாராவது பாடுனா நம்மளால பாட முடியலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சிருக்காரு. அந்த தவிர்ப்புக்கான விடை அன்னைக்குதான் அவருக்கு கிடைச்சது. சரஸ்வதி தேவியே குழந்தை உருவம் எடுத்து அன்னைக்கு இரவு வரதன் முன்னாடி தோன்றி தன்னுடைய வாயில வெற்றிலைய போட்டு மென்னு அத வரதனை சுவைக்க சொன்னாங்க. அத சுவைத்த அடுத்த நொடி தன்னையே அறியாம பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாரு. கவி திறமை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது. சில காலம் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே மோகனாங்கிக்கும் வரதனுக்கும் திருமணமும் ஆயிருச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவருடைய கவித்திறன் அதிகமாச்சு. அதனால அவரை காலமேகம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காலங்கள் உருண்டோடுது. திருமலைராயன் அப்படின்ற ஒரு சிற்றரசன் இருந்தாரு. தமிழ் புலவர்களை ஆதரிக்க கூடிய சிற்றரசன் அவர்தான். அவரை பார்த்து பாடி பரிசில் பெற்றுட்டு வரணும் அப்படின்னு காலமேகம் நினைச்சாரு. இந்த திருமலைராயன் அவையில கிட்டத்தட்ட 64 புலவர்கள் இருக்காங்க. அந்த 64 புலவர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பாரு. அவருடைய பெயர் தான் அதிமதுரம். அந்த 64 புலவர்களும் ரொம்ப கர்வத்தோட இருப்பாங்க. அவரை நாடி வரக்கூடிய பல புலவர்களை ரொம்ப வஞ்சகமா பேசி தோல்வி பெற வைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சி வேற. இப்படி ஒரு அவைக்கு தான் காலமேக புலவர் வராரு. அந்த சமயத்துல திருமலராயன் அவையில இருக்கக்கூடிய புலவர்களின் தலைவரான அதிமதுரத்தை பல்லக்குல தூக்கிட்டு மற்ற 63 புலவர்களும் கட்டியக்காரன் அதிமதுர கவிராய சிங்கம் பராக் அப்படின்னு முழங்கிக்கிட்டே வந்தாங்க. அந்த சமயத்துலதான் காலமேக புலவரும் அங்க போயிட்டு இருந்தாரு. எல்லாரும் முழங்குனாங்க. ஆனா காலமேக புலவர் மட்டும் எதுவுமே சொல்லல. நீ மட்டும் ஏன் சும்மா இருக்க, நீனும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு காலமேக புலவர் சொல்றாரு, அதிமதுரம் அப்படின்னா ஒரு நாட்டு மருந்தினுடைய பெயர். அத பத்தி நான் எதுக்காக போற்றி புகழ்ந்து பாடணும் அப்படின்னு ஏளனமா பேசி சிரிச்சாரு. இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்ச அதிமதுரத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. காலமேகத்தை அரசவைக்கு இழுத்துட்டு வர சொன்னாரு. அரசவைக்கு வந்த காலமேகத்தை பார்த்த அதிமதுரம் கேக்குறாரு, என்ன மாதிரி உன்னால வேகமா கவி பாட முடியுமா? குறைந்தபட்சம் அரிகண்டமாவது உன்னால பாட முடியுமா அப்படின்னு கேட்க காலமேக புலவர் சொல்றாரு, அரிகண்டம்னா என்னன்னு சொல்லுங்க, அந்த முறை என்னவோ அதே மாதிரி நான் இசை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமதுரம் சொல்றாரு, கழுத்துல கத்திய கட்டிக்கணும், கேட்கக்கூடிய குறிப்பு படி உடனுக்குடன் செய்யுல சொல்லணும், அதுல சொற்பிழை, பொருள் பிழை, இலக்கண பிழை அப்படின்னு எதுவுமே இருக்க கூடாது. ஏதாவது பிழை இருந்தா உடனே கழுத்து வெட்டப்படும். ஆனா வெற்றி பெற்றுட்டா உனக்கு பரிசல் உண்டு அப்படின்னு சொல்லவும் காலமேக புலவர் கலங்கி பயந்து போவார்னு நினைச்சாங்க. ஆனா காலமேக புலவர் சொல்றாரு, அரிகண்டம் எல்லாம் சாதாரண விஷயம், நான் யமகண்டமே பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. யமகண்டமா அப்படின்னா என்ன அப்படின்னு அதிமதுரம் கேட்க காலமேக புலவர் சொல்றாரு, 16 அடி நீளம், 16 அடி அகலம், 16 அடி ஆழமுடையதா ஒரு பெரிய குழிய முதல்ல வெட்டணும். அதனுடைய 4 மூலையிலையும் 16 அடி உயரங்கள் உள்ள இரும்பு கம்பிகளை நட்டு வைக்கணும். அதுக்கு மேல 4 புறமும் சட்டமிட்டு அந்த சட்டங்களுக்கு நடுவுல 2 குறுக்கு சட்டங்களை வைக்கணும். இந்த குறுக்கு சட்டங்கள் சந்திக்கிற இடத்துல, அதாவது குழிக்கு நடுவுல மேல் பகுதியில இரும்பு சங்கிலியால தாழிடப்பட்ட உரிய தொங்க விடணும். குழிய கட்டைகளால நிரப்பி அதுக்கு நடுவுல ஒரு பெரிய எண்ணெய் சட்டிய வச்சு கட்டைக்கு நெருப்பிட்டு எண்ணெய கொதிக்க விடணும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போட்டியிடுபவர் அந்த உரியில போய் அமர்ந்துக்கணும். பலன்னு தீட்டுன 8 கத்திகளை சங்கிலியில கோர்த்து உரியில இருக்கவருடைய கழுத்துல 4 இடுப்புல 4 கட்டி தொங்க விட்டுருவாங்க. அந்த குழியோட 4 முனைகளிலும் தூண்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல 4 யானைகளை நிறுத்தி
கத்திகளை கோர்த்து இருக்கக்கூடிய சங்கிலிகளை அது இழுக்கும்படியா அமைச்சிருப்பாங்க. இந்த நிலையில அவங்க கொடுக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் உரியில அமர்ந்திருக்க கூடியவர் அரை நொடி அளவுக்குள்ள அத ரொம்ப சீக்கிரமா கவனிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான செய்யுள்ள சொல்லணும். அந்த செய்யுள்ள பிழை இருந்தாலோ இல்ல செய்யுள்ள சொல்றதுக்கு தவறுனாலோ யானைகள் பற்றி இருக்கக்கூடிய சங்கிலிகள் இழுக்கப்படும். கழுத்தும் இடுப்பும் துண்டிக்கப்பட்டு அவருடைய உடல் கொதிக்கக்கூடிய எண்ணெய் கொப்பரைக்குள்ள விழுந்துரும். இதுதான் யமகண்டம் பாடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதையே பாத்திருக்கேன் அப்படின்னு காலமேகம் ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. இத கேட்ட அதிமதுரத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படிப்பட்ட போட்டியெல்லாம் இருந்ததா? நான் கேட்டதே கிடையாதே, கேக்குறதுக்கே இவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவரு காலமேகத்தை எப்படியாவது இந்த மாதிரியான ஒரு போட்டியில தலையிட வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே யமகண்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. காலமேகமோ அதுல இசை பாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. யமகண்டத்துக்கான ஏற்பாடு நடக்குது. எல்லாரும் அந்த அரங்கத்துல தயாரா இருந்தாங்க. அதிமதுரத்தினுடைய குறிக்கோளே எப்படியாவது காலமேக புலவர இந்த யமகண்டத்துல பலி கொடுத்துறணும் அப்படின்னு தான். அதுக்காக அவரு ரொம்ப கடினமான கேள்விய கேட்க ஆயத்தமானாரு. அந்த கேள்வி என்னன்னா, காலமேக புலவரே, ஒரு நந்தவனத்துல பல பூக்கள்ல தேன் எடுக்கக்கூடிய வண்டு இருக்கும். எந்த பூவுல உள்ள தேன் சுவையில சிறந்ததென வண்டு இடத்துல இருந்து உன்னால கூற முடியுமா? அதுலயும் தமிழ் எழுத்துல ஒரே வரிசை எழுத்த பயன்படுத்தி அந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கேள்வியை கேட்ட சுற்றி இருந்த எல்லாரும் இதோட காலமேக புலவர் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு நொடியில காலமேக புலவர் சொன்னாரு, தத்தி தாதூதுதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைதத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இப்படி காலமேக புலவர் பாடல பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருந்த எல்லாரும் ஆச்சரியத்துல மூழ்கிட்டாங்க. அதிமதுர புலவர் தலை குனிஞ்சு நின்னாரு. இவருடைய கவி திறமைய பார்த்த திருமலைராயன் மன்னர் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து காலமேக புலவரை பார்த்து வணங்கி உரியிலிருந்து இறக்கி விட்டாரு. அவருக்கு வேணுங்கிற பரிச தக்க மரியாதையோட கொடுத்து காலமேக புலவரை அனுப்பி வச்சாரு. பாத்தீங்களா, காலமேக புலவர் சின்ன வயசுல இருந்து கவி பாடணும் அப்படின்னு தன்னுடைய மனசுல ஏங்கி தவிச்சாரு. கோவில்ல பரிசாரகரா வேலை பார்த்து ஒவ்வொரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் பாக்குறப்போ தான் எப்போதான் இந்த மாதிரி கவி பாட போறோமோ அப்படின்னு பல நாள் ஆசைப்பட்டிருக்காரு. அந்த ஆசையும் தவிப்பும் ஏக்கமுமே சரஸ்வதி தேவி மூலமா தன்னுடைய கவி திறமைய வெளிப்படுத்துறதுக்கு அருள் கிடைச்சது. தன்னுடைய காதல்ல மட்டும் வெற்றி பெறாம எந்த தமிழுக்காக கவி பாடணும் அப்படின்னு நினைச்சாரோ அதுலயும் வெற்றி பெற்றவர்னா அது காலமேக புலவர் தான். எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்குறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா கடவுள் மூலமா ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். அதற்கான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்தா. தை திருநாளாம் தமிழர் திருநாள் அன்னைக்கு காலமேக புலவர் பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டது. இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் தமிழ் தேனை சுவைப்போமா? நன்றி, வணக்கம்.